என்னம்மா காலி பாட்டில இப்படி கணக்கு போடுற? அதுக்குத்தான் முதல்ல சொன்ன அதெல்லாம் என்னையாச்சு 70 பாட்டில் இருக்குது. எவ்வளவு கொடுப்பா? 50 ரூபாய் கொடுப்பேன். இதுக்குமாக்க பார் என்ற பேர் போட்டிருக்குது. உங்க பேர் என்ன? தேனு. அணி அணி பி வெளியில இருக்குது. சரக்குடா எந்த மாதிரி நோட்டு நாங்க நம்பி வாங்குவோம். சரா இருக்குது. அது சரி, உங்க வீட்டுக்காரர் பெரிய குடிகாரர் போல இருக்குதா? குட்டிக்காரன் நல்லா பேசாத, அவரை குடிக்கவே மாட்டாரு. அப்ப இங்க இருக்கிற அத்தனை நீங்க குடிச்சதாக்கு? நானுமே நான் குடிக்கிறது எப்படா நீ பார்த்தா? இதெல்லாம் அவர் மண்ண குடிச்சது எப்பெல்லாம் திறந்துட்டாரு. இப்ப உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த கரகத்தை ஏன் கேக்குற? எந்த நேரம் அந்த நட்டக்காலு எந்த வீட்டுல நின்று ஒட்டு கேக்குறானா? என்னடா சொன்ன? நானும் கொஞ்சம் கேட்கிறேன். கேளு. உள்ள ஒண்ணுமே கேட்கல. ஒரு மணி நேரமா ஒட்டுக்கிட்டு ஒரு வாரத்தை எனக்கே கேட்கல. இப்ப வந்து சொறி நாயி உனக்கு எப்படி கேட்க? ஏண்டா ஒட்டு கேட்கறதே தப்பு. அதையும் ஒன்ன கேட்டேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். வந்துட்டானுங்க அவன் வேலையை விட்டு ஒட்டு கேட்கறதுக்கு. ஏடா எப்பவும் 8 துண்டு இருக்குமே, இப்ப என்னடா 4 இருக்கு? ஏன்டா இப்படி திருடி தின்ன உடம்பு வளர்க்குற? யோ கேவா, உனக்கு கட்டையில போற வயசுல கறி கேக்குதா? போனா போன்னு கூட துணைக்கிறா. ரொம்ப தான் துடிய நீ. எப்படி போனா போகுதுன்னு இருக்கிறியா? தெரியுண்டா, மாம்பழத்துல இருக்கிற வீட்டுக்காக என்ன சுத்திக்கிட்டு இருக்க, புரியாதா? போயா நீ உன் வீடும். இத பார், இனிமே நீ யாரோ நான் யாரோ நான் உன் முகத்துல முழிக்கவே மாட்டேன். அப்படி முழிச்ச செருப்பாலடி. நீ உயிரோட இருக்கிறதே வேஸ்ட். உங்களை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. நான் சுப்பு. What a sweet name. Oh, Mr. Subbu, உங்க ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் சுப்பு, 27 வருஷத்துல உன்னை பார்த்து பேசின பொண்ணு இவதாண்டா. தாத்தா நீங்க மன்னிச்சிடு. எங்க போறா? விட்டு வெளியில போன உடம்புல எலும்பு இருக்காது. சத்தப்பட்டு கவலைப்பட்டாய் பாக்குற விஷயமா இருந்துச்சுமா? வந்துருமால உங்க பரம்பரையா கால் உழுகிற பரம்பரை தானே. ஒன்ன சொல்லி என்ன பண்றது? ஒன்னு எனக்கு கட்டி வச்சான் பாரு எங்க அப்பா. அவன்னு சொல்லேனா மதுரை மாப்பிள்ள கவர்மெண்ட் உத்தியோகம். மாப்பிள்ள பாக்குறதுக்கு சொன்னா திருமல நாக்க தூணு மாதிரி இருப்பாருன்னு சொன்னாங்க. மாணவரையில வந்து பார்த்தா தான் தெரியுது இது தூணுல கரை பிடிச்ச ஓட்டுற குச்சி. என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுறீ. மதுரைய பத்தி ஏதாச்சும் பேசுற உன் கோயம்புத்தூர் வண்டவாளத்தை தண்டவாளத்தை வச்சு ஏற்றி கொண்டே கொண்டு. ஆமா என்ன சொன்னியா? நான் என்ன சொன்னாங்க? சரியா உட்காரவே தெரியாத ஓட்ட வந்து பேசுற மாதிரி என் புத்திய 10 நாள் சம்பளத்துக்கு வச்சு செருப்பாலே அடிக்க முடியாது. நீ ஒண்ணு குறைஞ்சு போடி. நீ நல்லா தான் இருக்க. அதனாலதான் ஓ கூட இருக்கேன் நானு. உங்க அப்பா இருக்காரு கோயம்புத்தூர் பேரை கெடுத்து வாச்சடி. யாரு? எங்க அப்பா. அப்புறம் எங்க அப்பா ஏண்டி நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா எவ்வளவு வரவச்சம் கொடுத்தா? யா சொல்ல 200 ரூபாய் வாங்கல கொடுத்தாண்டி. கொடுத்தான் இல்லன்னு சொல்லல. ஒரே ஒரு 500 ரூபாய் தாளை கொடுத்து 600 ரூபாய் சரியா போச்சுன்னா. என்னையா 500 கொடுத்து 600 சரியா போச்சுன்னு சொல்லி கேட்டா நோட்டை திருப்பி பாருனா. திருப்பி பார்த்தா ஒரு பக்கம் 500 பிரிண்ட் ஆயிருக்கு, ஒரு பக்கம் 100 ரூபாய் பிரிண்ட் ஆயிருக்கு. கோயம்புத்தூர் பேரே கெடுத்த வண்டி கோப்பா. அந்த நோட்டு அடிக்கும் போது மட்டும் எங்க அப்பா கண்ணாடி பட்ட மறந்துட்டாரு. காரணமாக்குது தள்ளியில அசிங்கமா போட்டு சத்தம் போட்டு பேசாரு. அந்த நோட்டை தான் வீட்டுக்காரருக்கு அட்வான்ஸா கொடுத்துருக்கேன். அதனாலதான் வேலூர் ஜெயில இருக்கா. நான் இங்க இருக்கேன். இந்த வீடு நம்மளுக்கு சொந்தமா இருக்குது. ஓட்டு சொந்தமா இருக்குன்னு வேலை கட்டிக்கு போகாம இப்படா உட்காந்துருந்தா எப்படா. ரொம்ப பேசாதடி. ஒழுங்கா கவர்மெண்ட் அவளை பாத்துக்கிட்டவன போக விடாம கெடுத்ததே நீதானடி. 6 வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்க. தன கண்ண பண்ணான்னு குடிச்சிட்டு வந்து தகராறு பண்றேன். அதான் வேண்டாம்னு சொன்னா.
எப்படி குடிக்காம வேலைக்கு போக முடியும்? ஏண்டி ஊர் உலகத்துல 4 பேர் நாயத்தை கேட்டு பாரு. கவர்மெண்ட் வேலையிலே குடிச்சு செய்யற ஒரே ஒரு நல்ல வேலை சாக்கடை கிளீன் பண்ற வேலை தாண்டி. அந்த வேலையை ஒன்னா வாடி போச்சு. இப்ப சொல்றி நீ குடிக்கிறத தடுக்காம இருந்திருந்தா அந்த வேலை போயிருக்குமா? பொண்டாட்ட புருஷனை குடிக்க வேண்டாம்னு சொல்றது தப்பு தானே. எப்ப தாங்க புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மண்ணுங்க குடிக்கலாம். தேனு 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 செப்ப கோயமுத்தூர் தாண்டி. மதுரைதான். கோயமுத்தூர் தான். ஒரே இடி இடிக்குது, மழை பெய்யுது, குளிர் எடுக்குது. என்னது இடி இடிக்குது, மழை பெய்யுது, குளிர் அடிக்குதா? யாரையா நீ? உடம்பு எப்படிக்குதா? பிஞ்சு கூட பிஞ்சு அலையிறானுங்க. வெய்யா போன என்ன சார் வெளியே உட்காந்துட்டீங்க? நீங்க எங்க சரிங்க? மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. மழை வந்தா வீடெல்லாம் நிரம்பிடும். நடு ராத்திரில வந்து உங்களுக்கு சொல்ல கொடுக்க கூடாது பாருங்க. அதனால முதல்ல வந்துட்டேன். நீங்க எல்லாம் போய் மாமா ரூம்ல படுத்துங்க. போறீங்க? நீ எங்க படுக்கிறியோ அங்கதான். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எதுல குறைச்சல்ன்ற? சார் நீங்க வேணும்னா இங்க படுத்துங்க, நான் போய். அது நல்லா இருக்காதுப்பா. இல்ல சார், நான் போய் உள்ள படுத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். நல்லா இருக்காது. அப்பா நானும் உள்ள படுத்துக்கிறேன்ப்பா. சும்மா இடி. நீ போய் படுத்தானா கட்டில இருக்கிற பூலாம் கசையிடும். பூ கில்லாடி பானி. நீங்களாம் மாமா கிட்ட படுத்துங்க. போங்க போங்க போங்க. அப்பா நாங்களும் உள்ள படுக்கிறோம்ப்பா. வரவே கூடாது. மாமா கதை சொல்லுவாரு, அதை கேட்டுட்டு நீங்க தூங்குங்க. முடிஞ்சா பாட்டு பாடுவாரு, அதை கேட்டுக்குங்க. நான் உங்களுக்கு கதை சொல்லணுமா? தம்பி நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளு. முடியாது தம்பி, நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளு. முடியாது தம்பி, நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளு. முடியாது தம்பி, நான் சொல்றேன், தயவு செஞ்சு. 2 பேரும் ஒன்னா குடிக்க வந்திருக்கான். அண்ணன் ஏதோ சொல்ல நினைக்கிறான், தம்பி முடியாதுங்கிறான். இன்னைக்கு நம்ம காலுக்கு நல்ல தீனிதான். அண்ணா எங்க நீங்க தம்பியா? என் தம்பி. தம்பியா? தம்பி என்ன அண்ணன் ஏதோ சொல்ல வர்றாருல, அத காதுல வாங்கப்படாதா? வாங்குங்க அண்ணே. இந்த மாதிரி ஆளுங்கனாலதான் நாட்டுல மழையா பேசுது. அண்ணா நீ சுமார் சரிங்க. இவருக்காக தம்பி நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளு. இவருக்காக தானே? அப்படின்னா முடியாது. மறுபடியும் பல இடத்துக்கே வந்துட்டானே. இவங்க எப்படி கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஒரு பெக்கி இருந்தா சரியா வரும். தம்பி என்னடா இப்ப நான் சொல்றேன், நீ தயவு செஞ்சு கேக்குற. இது என்னதாச்சு? இப்ப என்னது? இப்ப மாத்திட்டாங்களா? ஆமா மாத்தியாச்சு. இப்ப நீ சொல்ற, நீ மூடிக்கிட்டு கேக்குற. என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் தீர்த்து வைக்கிறேன். தம்பி நான் சொல்றேன், தயவு செஞ்சு முடியாது. பாட்டில தூக்க முடியல. இது வேணா எடுத்துக்கங்க. எடைக்கு எடை குடிக்கிறான். இங்கடா. இப்ப நீ சொல்ற, தயவு செஞ்சு நீ கேட்கிற. இதான பிரச்சனை. சும்மா இப்ப பாரு தம்பி, நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளு. முடியாது. அப்புறம் என்ன பிரச்சனை? எவ்வளவு போட்டாலும் இறங்குதா? கேள்ற சார். என்னண்ணே பத்தரை ஊத்தா வேண்டாம்ண்ணே, நீங்க தான் 2 பேருக்கு மேல ஊத்த வேண்டாம்னு சொன்னீங்கண்ணே. இப்ப நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளு. முடியாதண்ணே. இப்ப நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளுடா. முடியாதண்ணே. இப்ப நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளுடா. என்ன ஏதோ அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை. அதை விடு தம்பி, நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளு. முடியாது.